சங்கரிகையா
அருள்வருகின்றது இறைவார்த்தையே அருள்ஞானமே இறைவார்த்தையே அருள்ஞானமே இறையிடத்தில் இருந்து அருள்வருகின்றது இறையிடத்தில் இருந்து அருள்வருகின்றது இறைவார்த்தையே அவரிடத்தில் சரணடைய அருளானே அருளானே இறையிடத்தில் இருந்து எப்படி சொல்லுவேன் மனசுக்குள்ளே இருக்கிற மாதா எப்படி பாடுவேன் மாதா உண்மைகளை எப்படி சொல்லுவேன் மனசுக்குள்ளே இருக்கிற மாதா எப்படி பாடுவேன் மாதா உண்மைகளை எப்படி சொல்லுவேன் மனசுக்குள்ளே இருக்கிற மாதா எப்படி பாடுவேன் மோர்க்கார சிறுவனுக்கும் உடனீக்கும் வாழளித்தாய் பார்க்கார சிறுவனுக்கும் வந்து காட்சி
காட்சி தந்தார். மோட்டார சிறுவனுக்கும் உடலுக்கு வாழளித்தார். பார்க்கார சிறுவனுக்கும் பக்தவர்க்கு காட்சி தந்தார். அல்மோடு கடலருவே அன்பளித்த புயலிலே, அல்மோடு கடலருவே அன்பளித்த புயலிலே, கப்பலித்த கப்பலே தாங்கி வரவு சேர்த்தவளே, தாங்கி வரவு சேர்த்தவளே, மாறாவும் பயணங்களை எப்படி சொல்லுவே, மனசுக்குள்ளே இருக்கிற மாறா எப்படி பாடுவே. தீராத நோயெல்லாமும் தீர்க்கத்தினால் தீருதம்மா, மாறாத இன்பமெல்லாம் வந்து என்ன சேருதம்மா. தீராத நோயெல்லாமும் தீர்க்கத்தினால் தீருதம்மா, மாறாத இன்பமெல்லாம் வந்து என்ன சேருதம்மா. பாராளும் என் தாயே ஆரோக்கியமாறாதே, பாராளும் என் தாயே ஆரோக்கியமாறாதே, தாயாயே உணர்வே பஞ்சமமாகும் மடியே, பஞ்சமமாகும் மடியே, மாறாவும் மகிமைகளை எப்படி சொல்லுவே, மனத்துக்குள்ளே இருக்கிற மாறா எப்படி பாடுவே, மாறாவும் மகிமைகளை எப்படி சொல்லுவே, மனத்துக்குள்ளே இருக்கிற மாறா எப்படி பாடுவே. சசகலி சபாலி சாசா நிச சமகலி சபாலி சாசா நிச சப பப பரமம் மம கமக கம கமனி பகபி சனி சப்தஸ்வர தேவியுணரும் விழியென்னில் வரபாவரம், நீ அழகு மம மாறி வாழும் என் கருவில் ஒளி தீபம் போட்டு சப்தஸ்வர தேவியுணரும். மலப்பணிகள் பரிமாறு தேரம், நாளும் கல்யாண ராகம், இன்பம் இமொரு சங்கீத பாடும், கவிதை அரங்கேறும் தேரம், மலப்பணிகள் பரிமாறு தேரம். பாதம் தேடி வருவாவை என்ன கோடி, ஆடையில் பாதம் தேடி வருவாவை என்ன கோடி, காமன் பல்லாட்டிலே நான் பலப்போர் முன்னார் கருரி, உங்கள் கவிதோடு சொந்தம் இது திகட்டாத கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைவை பரிமாறு தேரம். பல கொண்டாடும் கைவை
முழுதி இனி எங்கே இளைந்தோடும் இளமை கவிதை அரங்கேறும் மலர் கனவை பரிமாறுதேடும் ஹலோ பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் பெருமதிப்பு மரியாதைக்குரிய அன்னை மேரி மாதா ரூபத்திலே அமர்ந்திருக்கின்ற என்னை பெற்ற தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் எங்களது நாடகத்திற்கு வருகை தந்திருக்கும் இந்த சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த நாடக கலா ரசிகர்களுக்கும் எங்களது சார்பாகவும் இந்த நாடகத்தை இந்த திருவிழாவை பெரிய திருவிழாவை நடத்தி எல்லாம் உள்ள இறைவன் ஓரிக்கோட்டை பங்கு அள்ளிக்கோட்டை கிராமத்தில் அமைந்து அனைவரையும் ஆதரித்து காத்து வரும் புனித சந்தியாகப்பர் ஆலய திருவிழா உற்சவத்தை முன்னிட்டு ஒப்பற்ற நாடகங்களில் ஒன்றாகி வழங்க வரக்கூடிய இந்நாடகம் கற்பனை அல்ல, கட்டுக்கதை அல்ல, உண்மையிலேயே நடந்த ஒரு வரலாறு படைத்த காவியமான இந்த புனித அருளாந்தரி எனும் நாடகம் இவரக மேடைகளை இது சேரும் சிறப்பாக நடக்க இருக்கின்றது. அனைவரும் வருகிறது என் நாடகத்தை கண்டுகளித்து உங்களுடைய அன்பு ஆசை பெற்று எல்லாமுள்ள இறைவன் அந்த புனித சந்தியாகப்பர் அருளை பெற்று அனைவரும்
வாழ வாழ்த்தி உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கும் கிராம இறைமக்கள் அள்ளிக்கோட்டை உங்களை அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றார். ஏன்னா இந்த பகுதியில் ஒரு சிறந்த ஒரு மாபெரும் திருவிழா, அதுவும் பெரிய பெரிய கனகனான்கெல்லாம் உண்ணக்கூடிய பெரிய பெரிய அன்னதானம், அதில் கலந்து கொண்டு அந்த அன்னதானத்தை உண்டு இந்த நாடகத்தை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் தெரியுமா? அனைவரும் அன்போடு உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஆகையினாலே வந்திருக்கும் கற்றவரை வாழ்த்து கூறும் பெற்றவரை ஓடி வந்த மேடையிலே ஆட்டமாடு ஓடி வந்த மேடையிலே ஆட்டமாடு பாட வந்த வேலையிலே பார்க்க வந்த உங்களையும் கோடி மூடி வணங்க நன்றி கூட்டத்தோடு வணங்கிரு வணங்கிரு பெரியோர்களே வித்தியாசி கூற வந்த தாய்மார்களே வந்தாசி கூற பெரியோர்களே வித்தியாசி கூற வந்த தாய்மார்களே அன்பிற்கும் கத்தவரை வாழ்த்து கூறும் பெற்றவரை ஓடி வந்த மேடையிலே ஆட்டமாடு பேசாமல் எல்லோரும் இருங்க என்று சொல்லுகிற காவலி சரிங்க என்று சொல்லுகிற காவலி சரிங்க பேசாமல் எல்லோரும் இருங்க என்று சொல்லுகிற காவலி சரிங்க நாங்க வந்து நடிக்கையில் நீங்க வேற நினைப்புல இருந்த எப்படி வர நடிப்பு நாங்க வந்து நடிக்கையில் நீங்க வேற நினைப்புல இருந்த எப்படி வரும் நடிப்பு இந்த நாடகத்தின் சிறப்பு நல்லதொரு அமைப்பு அல்லாப்பா நான் நடிப்பேன் நடிப்பு ரொம்ப நல்லாத்தான் நான் நடிப்பேன் நடிப்பு நடிக்கிறேன் நடிக்கிறேன் முடியும் வரை இருக்கணும் நாடகம் முடியும் வரை நடிக்கிறேன் நடிக்கிறேன் முடிய மட்டும் இருக்கணும் நாடகம் முடிய மட்டும் வந்திருக்கும் கத்தவரை வாழ்த்து கூறும் கத்தவரை ஓடி வந்த மேடையிலே அசமாறு ஆட வந்த வேலையிலே பார்க்க வந்த உங்களையும் கோடி கோடி வரைக்கும் கூட்டத்தோடு வணங்கிறேன் வணங்கிறேன் பெரியோர்களே தாய்மார்களே தாய்மார்களே அன்பு தாய்மார்களே. என்ன நாடகத்தை பார்க்குறேன், என்னை பற்றி ஆத்தமாருக்கு அதிகமான கூட்டம். இன்னைக்கு ஒரு நாள் சீரியலுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க. ஆமாம், இல்லை 1 மணி வரைக்கும் சீரியலை பார்த்து சீரியல் தானே நாடகங்களை அப்புறம் கெடுத்து குட்டீச்சர் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா விஞ்ஞான காலம், கம்ப்யூட்டர் காலம். இந்த கம்ப்யூட்டர் காலத்திலையும் பழமையை மறக்காமல் இப்படி நாடகத்தை வச்சு எங்களுக்கு நீங்கள் ஆசை தர்றீங்கன்னா நீங்கள் தான் எங்களுக்கு தெய்வம். நீங்கள் தான் எங்களுக்கு தெய்வம். என்ன அள்ளிக்கோட்டையில் இப்படி ஒரு திருவிழாவை வச்சு இப்படி அருளானந்த நாடகத்தை வச்சு 10-15 பேரை கொண்டாந்து நடிக்க வச்சு எங்களுக்கு ஆசை தர்றீங்களே, உங்களை எப்படி மறக்க முடியும்? இப்படி ஒரு கூட்டம் இந்த நாடகத்தை பார்க்கறதுக்கு இப்படி ஒரு கூட்டம் இருக்க வரையில் நாடக கலை என்றுமே வாழ்ந்து கொண்டிருக்கும், என்றைக்குமே அழியாது. ஏன்னா பரிசத்தில் எம்ஜிஆர் படத்தில் சொன்னாங்க, ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல் இன்னைக்கு யாரு எதை நம்புறான்? பூரா ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கேன், அதை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். பிரியாணி கடையில் பார்த்தீங்களா, ஆம்பூர் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி இப்படி பண்ணுறாங்க. அந்த ஆம்பூர்லேயும் திண்டுக்கல்லேருந்து கொண்டு வந்து பண்ணுறான், அங்கே தான் அரிசி பருப்பெல்லாம் வாங்கி பிரியாணி பண்ணுறேன், அதை நம்ம வாங்கி சாப்பிட்றோம். இப்படித்தான் ராஜசேகர் ஒரு விளம்பரம் பண்ணாங்க. என்னது? 400 ரூபா நீங்கள் கொடுத்தால், எவ்வளவு? 400 ரூபாய். 400 ரூபா நீங்கள் கொடுத்தால் 3 மாதத்துக்கு நீங்கள் உட்காந்துக்கிட்டே சாப்பிடலாம். எப்படி? 400 ரூபா கொடுத்தா 3 மாதம் நீங்கள் உட்காந்துக்கிட்டே சாப்பிடலாம்.
அப்படின்னு விளம்பரம் பண்ணேன். இருக்கிற பூரா 400 கொண்டு வந்துட்டாங்க. சரி. கொஞ்சம் டேப்பில் போட்டு 400 வாங்குறேன். வாங்கி 400 பூரா வாங்கிட்டு அந்த 400 கொடுத்த அளவுக்கு பூரா ஒரு சேரை கொடுத்தேன், பிளாஸ்டிக் சேரை. சரி. ஏன்னா உட்காந்து சாப்பிடலாம்ல. ஆமாம். அந்த மாதிரி அப்புறம் விளம்பரம் பண்ணேன். பேனாவும் மை இல்லாமல் எழுதணுமா, நீங்கள் 500 கொடுங்க இன்னும் விளம்பரம் பண்ணேன். பேனாவும் மை இல்லாமல் எழுதுறது எப்படி அப்படின்னு 500 கொண்டு கொடுத்தாங்க. அதில் 25 பைசா கார்டு வாங்கி அவளுக்கு பிற பதில் அனுப்பிச்சு விட்டேன். சரி. பேனாவும் மையம் இல்லாமல் எழுதணும்னா பென்சிலால் எழுதுங்க, பேனாவும் மையல்னா பென்சிலால் எழுதுங்க. இப்படி ஏமாத்துறாங்க. அதுதான் நம்ம ஜனங்க செத்துக்கிட்டு இருக்குது. அப்பேற்பட்ட விஞ்ஞான காலத்தில் இப்பேற்பட்ட அருமையான நாடகத்தை வச்சு எங்களுக்கு ஆசி தந்த உங்கள் அனைவரும் அன்போடு வருகிறவர்கள் வரவேற்று இந்த அருமையான நாடகத்தில் நடித்து உங்களுடைய அன்பையும் ஆசியும் பெற கற்கக்கூடிய நடிகை சிகாமணிகள், உங்கள் அன்புக்குரியவர்கள், பாசத்திற்குரியவர்கள், அற்புதமாக நடிக்கக்கூடியவர்கள், சென்றவிடமெல்லாம் சீரும் சிறப்பும் பெற்று தன் நடிப்புறாத்தால் மக்கள் மனதை கவர்ந்து ஓரியூர் மாநகரிலே நடித்த அந்த நடிப்பை பாராட்டி மதுரை மாநகரிலே தயாரிப்பாளர்களாக ஒன்று கூடி இன்னும் எத்தனையோ அருளானந்தர் நடிச்சிருக்கிறாங்க. நீங்கள்லாம் பார்க்காத கிடையாது. அப்படி பெரிய பெரிய மேதைகள்லாம் அருளானந்தர் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு யாருக்கும் விருது வாங்கினது சரித்திரம் இல்லை. மதுரையிலே அருமை சகோதரர் காளையாறு கோவில் மண்ணின் மைந்தர் செங்கோட்ராஜ் அவர்களை அழைத்து கலை காவலர் என்ற விருது வழங்கி அவருக்கு பாராட்டு தெரிவித்தார்கள். இன்னைக்கு இந்த அருளானந்த நாடகத்தை இன்னைக்கு உயிர் மூச்சா நடித்து மக்கள் அபிமானத்தை பெற்றிருக்கிறார்னா அவருடைய நடிப்பு திறமை, அவருடைய நடிப்பு ஆற்றல், அவருடைய வசனங்கள் மக்கள் மனதை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு நடித்து உங்களுடைய அன்பு பெற காத்திருக்கும் காளையாறு கோவில் மண்ணின் மைந்தன், மதிப்பும் மரியாதைக்குரிய தன்னிலை விளக்கம் மறை விளக்கம் தெளிவுடன் தரும் காளையாறு கோவில் கலை காவலர் ஏஎல் செங்கோல்ராஜ் எண்ணி அவர்கள் அருளானந்தராக நடித்து உங்களுடைய அன்பு ஏசம் பெற. அதுல சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறப்பு அம்சம் கேட்டீங்கன்னா, அவர் அந்த அருளானந்தரா தோன்றும் பொழுது கண்ணை இமை கொட்டாமல் விழித்திருந்து அப்படியே சொருவமாக காட்சியளிப்பார். அந்த காட்சி மிக பிரமிக்கத்தக்க அருமையாக இருக்கும். அவருடைய நடிப்பாற்றலை நீங்கள் அனைவரும் கண்டுகளிக்க வேண்டும். இன்னிசை வேந்தர் தேவரங்களை சேர்ந்த நடிப்பு கலையரசு ஆரிய நாதன் அவர்கள் தடியத்தேவனாக நடிக்க காத்திருக்கிறார். நடிப்பு கலையரசி உங்கள் அபிமான செல்வி கே பத்மா அவர்கள், திண்டுக்கல் பத்மா அவர்கள் கடலேமலாக நடிக்க காத்திருக்கின்றார். வசன பக்குசாதிரிய நடிப்பு வேந்தன் கே எம் தர்மலிங்கம் அவர்கள் சேதுபதி மன்னனாக நடிக்க. அடுத்தபடியாக குணச்சித்திர நடிகரும் கிராமிய தேனிசை தென்றல் சிறுகம்பூரை சேர்ந்த அன்பு சகோதரர் சின்னத்தம்பி அவர்கள் குமாரப்பவிலியாக நடிக்க காத்திருக்கிறார். எங்களுடைய பாடலுக்கெல்லாம் இசைமைக்கு முன்வந்திருக்கும் அருளானந்த நாடகத்தில் எத்தனையோ பேர் அருமணியை வாசிக்கிறாங்க. அப்போ கோச்சாலும் பரவாயில்ல. இந்த நாடகத்திற்கு இப்படித்தான வாசிக்க வேண்டும், இப்படித்தான் பாட வேண்டும் என்று இசையமைத்து உங்கள் அன்பையும் ஆசி பெற காத்திருக்கும் மதிப்பும் மரியாதைக்குரிய சம்பாநட்டியை சேர்ந்த எம்சி ராஜசேகர் அவர்கள் அருமணியும் பின்பாட்டு
பாசம் கண்டாரை கண்டான் ஆனாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே தாயை பற்றி அருமையா அற்புதமாக பாடினார். கல்லில் வெடித்த சிலையை வணங்குவதை காட்டிலும் நமது கருப்பிலிருந்து வந்த பெத்த தாயை மறக்கக்கூடாது. உலகத்திலேயே ஒரு பெரிய தெய்வம் இருக்கு அப்படின்னா நம்மளை பெத்த தாய் தான். இந்த உலகத்தை அவங்க அறிமுகப்படுத்தினது யாரு? தாய். அந்த தாயை பற்றி அருமையான இசை. அடுத்தபடியாக கோடையடி குமரல் மிருதங்க சக்கரவர்த்தி கே ஆவுடையார் கோவில் சேர்ந்த முத்துராஜ் அவர்கள் மிருதங்கம் தோழர் தப்பியன் கவையிலா. பாலே பாலே. ஆமாம், ஏன் அந்த நாயை அடித்து விரட்டுறீங்க? அந்த நாய் போன ஜென்மத்தில் நாடகக்காரனை பிறந்தது.
நாய் மேலே எனக்கு ரொம்ப பெரிய ராசேகர். எப்படின்னு எல்லாரையும் நாய் வளர்க்குறாங்கன்னு சொல்லி நான் ஒரு நாய் வளர்த்தேன். சரி, நாய் எதுக்கு வளர்க்குறோம்? நாயா பொண்ணாயா? நாய் எதுக்கு வளர்க்குறோம்? திருடை வந்தால் பிடிச்சி கொடுத்துரும். சரி, அதுக்குத்தானே நாய் வளர்க்குறோம். நான் வளர்க்குற நாய் அப்படி இல்லை. அப்புறம் திருட்டு போய் வந்தால் பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்கும். நாங்கள் வெளியே எதிர்ப்பு போயிட்டு இருந்தால் எங்களை பார்த்து என் குலைக்கும். வித்தியாசமான நாய். இப்படி ஒரு நாய் தேவையா? அப்படி நாயை விரட்டி விட்டு விட்டேன். சந்தையில் போய் ஒரு நல்ல நாயை வாங்கலாம்னு சந்தைக்கு போனேன். சரி, அங்கே ஒரு 50 நாயை வச்சு ஒரு உட்காந்துருந்தேன். ஏப்பா ஒரு நல்ல நாயா கொடு, எவ்வளோ பணம்னாலும் வாங்கிக்க அப்படின்னு. சரி, அவன் பார்த்துட்டு இருந்தா அந்த வெள்ளை நாயை கூட்டிட்டு போ அப்படின்னா. சரி, அதில் என்ன விசேஷம்னு கேட்டேன். அதை ரொம்ப நன்றி உள்ளது அப்படின்னா. நன்றி உள்ளதுன்னு எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்டேன். இது வரைக்கும் நான் 50 தடவை விற்றுருக்கேன். சரி, திருப்பி என்கிட்டயே வந்துடும். அப்படி நன்றி உள்ளது அப்படிலாம் இருக்குல்ல. இப்போ வீட்டுக்கு ஒரு விருந்தர் வந்திருந்தார். அப்போ சாப்பிடு அப்படின்னு. இல்லை வேண்டாம் அப்படின்னாரு. சும்மா சாப்பிடுப்பா அப்படின்னு ஒரு தட்டில் சாப்பாடை வச்சு கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. பக்கத்தில் நாய். சரி, அது என்னங்க நாய் என்னையை பார்த்து குறைக்குது அப்படின்னா. நான் சொன்னேன் கோவிக்காதப்பா, அது சாப்பிட்ற தட்டில் யார் சாப்பிட்டாலும் அது கோவிக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி நாய் நன்றி உள்ளதுங்க, நாயை விரட்டாதீங்க. அடுத்தபடியாக பலவாக்கிய மன்னன் உங்கள் அன்புக்குரிய அன்பு தம்பி மாரிமுத்து அவர்கள் ஆல்ரவுண்டாக வாசி. அடுத்தபடியாக தாளம் என் அன்பு தம்பி நகரமங்கலம் கண்ணன் இவரகம் இடையே தாளம். அடுத்தபடியாக ஆர்ப்பாட்ட நடிகரும் படோடு பாரப்பட்ட சக்கரவர்த்தி. ஒரு வில்லன் என்றால் இப்படித்தான் இருப்பாரோ, சங்கிலி தேவை அந்த காலத்தில் இப்படித்தான் இருந்திருப்பாரோ அப்படி நடிக்கக்கூடிய அறிவிப்பு வகையை சேர்ந்த மதிப்பு மரியாதைக்குரிய அன்பு தம்பி ஆரோக்கிய சிவா சங்கிலித்தேவனாக நடிக்க காத்திருக்கின்றார். அடுத்தபடியாக பல வேடம் தரித்து உங்களுடைய அன்பையும் ஆசையும் பெற காத்திருக்கும் அன்பு சகோதரர் நகைச்சுவை பேரரசு அன்புக்குரிய ஆத்மா ஆத்மா பாபுன் உபதேசியர் எல்லாம் நடிக்க காத்திருக்கின்றார். நாட்டியதாரகை நடன சிங்காரி, நாட்டிய ஒய்யாரி, பார்ப்பவர்களை பரவசப்படுத்தும் உங்கள் அன்புக்குரிய அன்பு சகோதரி ஆர்த்தி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். மாமாவை பார்த்து பூச்சூடடி மைனாவை போல மொழி பேசடி. மாமாவை பார்த்து பூச்சூடடி மைனாவை போல மொழி பேசடி. மாப்பிள்ளையாரி முன்னாடி மகராசிகளும் கண்டாலடி. அம்மாடியோ வெக்கம் என்ன, அம்மாடியோ வெக்கம் என்ன. ராஜாவும் பொருளாட்டியோ ஆடடி நதியில் ஆடடி ராஜாட்டும் அடி ஆடியம்மா பலதில் ஆடடி யாருமே இத்தனை பேரு பேரை சொன்னமே பாண்டியலா டான்ஸ்கார் பிள்ளை பேரை சொன்ன குழுங்க குழுங்க பொம்பளை பிள்ளை என்ன பொம்பளை பிள்ளை பாட விடாமா அப்படியா. அடுத்தபடியாக பல ஆண்டு காலமாக முதல்ல ஒரு 25 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே அள்ளிக்கோட்டை கிராமத்தில் நாடகம் காரைக்குடியிலேருந்து நாங்கள் கிளம்புறோம். மணி 8:30 ஆனால் என் கூட நடிக்கிற டான்ஸ்கார பிள்ளை ஒரு பயலை கூட்டிகிட்டு ஓடி போச்சு.
ஓடி போச்சு. 8:30க்கு மேலே யாரும் என்ன பண்ணுறது அப்படின்னு எங்கிட்ட பிடிச்சி ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டி வந்துட்டாங்க. அதுக்கு நான் ஆடுவேன், எனக்கு பேசலாம் தெரியாது அப்படின்னு. வண்டியில் ஏறுமா நீ ஏறி நிப்பாட்டி வச்சுக்கிட்டே நான் தொழில் பண்ணிப்பேன் அப்படி மானத்தை காப்பாற்றினேன் இந்த அள்ளிக்கோட்டை கிராமத்தில். அன்று முதல் என்னை மறக்காமல் உங்களுடைய அன்போடு அந்த சந்தியாப்பரோட அருளோடு வருடந்தோறும் எனக்கு வாய்ப்பளித்து வரவழைத்தவங்கள் அனைவருக்கும் நன்றி. மதுரை நடிகர் சங்கத்திலேயே சிறந்த நகைச்சுவை நடிகர் என்று தமிழக அரசினரால் கலைமாமணி விருது பெற்று மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலே தலைவராகவும் பதவியேற்று நடித்து படித்து உங்களுடைய அன்பை ஆசி பெற்று வருகிறேன். உங்களுடைய அடியேன் உங்கள் வீட்டு பிள்ளை மதுரை MSP கலைமணி பாபு காமிக் அடியேன். நன்றி நன்றி நன்றி. அது என்னை பற்றி ஆத்தாம ஒரு கை தட்டு தான். தங்கத்தட்டு பெருசு இல்லை, வெள்ளித்தட்டு பெருசு இல்லை, வெங்கலத்தட்டு பெருசு இல்லை, இந்த கைதட்டு தான் பெருசு. அடுத்தபடியாக சிறந்த முறையிலே ஒளி அமைத்து இந்த அமணியெல்லாம் தேர்மகளும் பெற்று தனக்கிருக்க நாடு என்ற வெற்றி கொடி நாட்டி வரும் எங்களது புலியால் ராணி ஆடியோஸ் முந்தா நாள் சேலத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் பி. சுசிலா பின்னணி பாடகி, இசையரசு, இசை கடல் அவர்கள் அந்த பங்கேற்றார்கள். அவர் பேட்டி கொடுத்துருந்தார். நாங்கள் படித்த பாட்டெல்லாம் 1000 ஆண்டுகளெல்லாம் அழியாத காவியமாக படைத்தோம். இப்போ உள்ள பாட்டு ஒரு வாரம் நிற்கலை, 10 நாள் நிற்கலை, அது நினைக்கல, ரொம்ப வேதனையாக இருக்குன்னு கண்ணீர் வடித்து இந்த அம்மா பேட்டி கொடுத்துச்சு. அப்படிலாம் நீ பார்க்க முடியாது. DM சவுந்தரராஜன், பி. சுசிலா அவர்கள் பாடிய பாடல் 1000 ஆண்டுகள் அழியாத காவியமாக படைச்சிட்டு போயிட்டாங்க. அடுத்தபடியாக கண்ணை கவரும் வண்ணத்திரேகம் அன்பு தம்பி முருகன் சீன்ஸ் கம்பெனி புலியால் கொட்டகை பருத்தியூர் தங்கவிலவர்கள் கொட்டகை அமைப்பு, நாடக அமைப்பு கலைக்காவலர் செங்கோல்ராஜ் MA ராஜநடிகர் காளையார் கோவில் இந்நாடக அமைப்பு. அடுத்தபடியாக நீங்கள் எல்லாம் செல்லு வச்சிருக்கிறீங்க. அதில் யூடியூப்பில் நிறைய நாடகங்கள் நிறைய பார்த்துருக்கிறீங்க. அப்படி எண்ணற்ற நாடகங்களை, நடிகர்களை, பழைய நடிகர்கள், மறைந்த மாமேத நடிகர்கள்லாம் வச்சிருக்கிறார் என் அருமை சகோதரர் மாயகுலம் மாதவன் அவர்கள். இந்த அருளானந்த நாடகம் யூடியூப்பில் ஜாஸ்தி இல்லை, நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது பாருங்கள், இன்னைக்கு ஒரு அருமையான ஊரில் அள்ளிக்கோட்டை மாநகரில் இந்த நாடகத்தை படம் பிடிக்க வந்திருக்கின்றார் மாயகுலம் மாதவன் அவர்கள் யூடியூப் சேனல். அவர்களுக்கு எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நமது அள்ளிக்கோட்டை கிராமத்தின் சார்பாகவும் அவரை வருக வருக என்று வரவேற்கின்றோம். எல்லாம் ஓரங்க அமைப்பட்டதால் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வரவென்று கிராம இறை மக்கள் அள்ளிக்கோட்டை உங்களை அன்போடு வருக வரவென்று வரவேற்கின்றார்கள். நான் உணவருந்தி வரும் பொழுது என் மதிப்புக்குரிய பார்த்துக்குரிய ரசிகர்கள் எல்லாம், அண்ணே நீங்கள் இந்த பாட்டை கண்டிப்பாக பாடணும். எனக்கு நான் வருஷம் பாடிக்கிட்டு தானே இருக்கிறேன். இல்லை, இந்த பாட்டுக்காகத்தான் உங்களை நாங்கள் அள்ளிக்கோட்டை கிராமத்தில் போட்டோம் அன்று அந்த பாட்டை கண்டிப்பாக பாட சொல்லியிருக்காரு. அந்த ஒரு பாடலை பாடிவிட்டு நீங்கள் பணியை தொடங்கின்றோம். ஹலோ 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 ஹலோ
அன்பளித்து ஆசி வழங்கிய இனிய நண்பருக்கு அந்த நன்றி வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னமும் இளைஞராய் நின்று இந்த கலையை உயர்த்தி இந்த கலை தன்னோடு தன் உணர்வோடு நடத்தி தர்ற அண்ணன் கலைமணி அண்ணன் அவர்களுக்கு என்ன சின்ன பிள்ளை மாதிரி அப்படியே இளவட்டம் என்னையோட சின்ன பிள்ளை மாதிரி இருக்கு என்ன அண்ணன் கலைமணி அண்ணன் அவர்களுக்கு கேடிஆர் பந்தல் கான்ட்ராக்டர் தங்கவேல் அவர்கள் ரூபாய் 100 அன்பளித்து அளிக்கின்றார்கள். அண்ணே இன்னும் அதாவது நடிகர் விவேக் அவர்கிட்ட பேட்டி கேட்குறாங்க. கடவுள் நேர உங்கள்கிட்ட நின்னார்னா அந்த கடவுள்கிட்ட என்ன கேட்பீங்க அப்படின்னு விவேக்கிட்ட கேட்குறாரு. விவேக் சொன்னார், நான் எல்லா புகழும் சம்பாரிச்சிட்டேன், என் ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா நான் தூங்கும்போதே உயிர் போயிடணும் அப்படின்னு கேட்டார். அதே மாதிரி தூங்கும்போதே அவருக்கு உயிர் போச்சு. அதே மாதிரி கடவுள் என்கிட்ட உனக்கு என்ன ஒன்று கேட்டால், இப்போ பார்க்குற ஜனங்களுக்கெல்லாம் நான் இளவட்டமாக தெரியணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நான் கேட்டேன். நீங்கள்லாம் இப்போ உங்களோட ஆசை இருக்க வரை நான் என்றென்றும் உங்களுடைய அன்பை பெறுவேன், ஆசை பெறுவேன். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். வாழ்க வளர்க. நன்றி. இதே மாதிரி இன்னமும் 100 ஆண்டு காலம் வாழ்க என வாழ்த்தி, இதே இன்னும் இளவட்டம் போல் இன்னமும் எங்களை ரசிக்க வைக்க நீங்கள் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, எங்கள் ராணி ஆடியோஸ் நிறுவனத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் இந்த அன்பளிப்பு உங்களுக்கு வழங்குகின்றேன். என்ன இந்த பகுதியிலேயே என்னை முதல்ல அப்போ எனக்கு 20 ரூபா சம்பளம், வெறும் 20 ரூபா சம்பளம் என்னை அறிமுகப்படுத்தியவர் மதிப்புக்குரிய ஆசான் செல்வராஜ் ஆசிரியர், புலியால் ஒளிவிற்கலைத்தார் ஆசிரியர் அவர்கள். அதிலிருந்து இந்த பகுதியில் உங்களுடைய ஆசையினால் நான் பவனி கொண்டிருக்கின்றேன். எனக்கு தம்பி எம்ஜிஆர் சொன்னவர் 59 கிடையாது, 76 வயசு. எனக்கு 76 வயசுலையும் உங்கள் முன்னால் நின்றுக்கிட்டு இருக்கிறேன்னா அதையெல்லாம் சந்தியாகப்பாருடைய அருளும் ஆசையும் அன்பும் தான். வாழ்க வளர்க. சொன்னார் அண்ணன் செங்கல்ராஜன் சொன்னார், நீங்கள் என்ட்ரன்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் உங்களால் ஆட முடியாது. அதெல்லாம் ஆடுவேன், ஆட முடியாது. அதனால் தம்பி ஆத்மநாதன் அவர் வளர்ந்து வரும் நல்ல ஒரு நகைச்சுவை நடிகர், அவரை போட்டிருக்கேன். நீங்கள் பப்புன்னு செய்யுங்க, பூம்பாவன் அவரை செய்யுங்க, வைத்தியரி செய்யுங்க அப்படின்னு எனக்கு உத்தரவு. கூட்டம் இருக்கிற வரைக்கும் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாதி பேர் எந்திரிச்சு போயிடுறீங்க. கடைசியில் கழுமுறை ஏற்ற காட்சி ரொம்ப சிறப்பான காட்சி இல்லையா? அந்த காட்சியை நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் தான் உங்களுக்கு ஒரு நன்மை ஆசி கிடைக்கும். விடியும் வரை என்னை பார்த்து ஆத்தாமாருங்க இதே மாதிரி இருந்து நமது அள்ளிக்கோட்டை கிராமத்திற்கு நீங்கள் பேரும் விழுந்த உங்களை கடமை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்க. கனவுகள் மனதிலே மலரும், கனவுகள் மனதிலே மலரும், காவேரியே காகவே காத்தேடு காற்றாகவே சிவன் காந்ததுரா, நினைவுகள் மனதிலே மலரும், காவேரியே காகவே காத்தேடு காற்றாகவே சிவன் காந்ததுரா.
மனதிலே மலருதே